ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் இர்ஃபான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூஏ தமிழ் ட்ரேடர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நான் காலையில் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நம்ம இந்த ஃபுட் பிரிண்ட் சார்ட் வச்சு கோல்டில் வந்துட்டு நம்ம எப்படி அந்த ஒரு என்ட்ரியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, நம்ம பை சைடு எப்போ போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி பாருங்கள். ஸோ அதை அந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க, ஸோ அந்த ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும், அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ காலையில் நான் இந்த வீடியோ எடுத்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்துட்டு நான் 5 மினிட்ஸ் சார்ட் தான் வச்சுருக்கேன். ஒரே சைடு வேலே இருந்திருக்கு பாருங்கள். காலிலேருந்து நம்ம வீடியோ எடுத்ததுலேயும் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இது ஒவ்வொரு தடையும் கீழே வந்துட்டுருக்கு. ஸோ நீ கீழே வந்துட்டு திருப்பி அது மேலே உடைக்க தான் போகுதா, இல்லை திருப்பி நீ கீழே தான் போகுதா நமக்கு தெரியாது. ஸோ அது நமக்கு எப்போ தெரியும்னா, இன்னொரு தடவை அது கீழே வரப்போ உங்களுக்கு இந்த அக்குமுலேட்டிவ் டெல்டாங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவில் மாறுனுச்சுன்னா மேபி அது உடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பை சைடு போகலான்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாகவே பாருங்கள். 4:30 மணி வரைக்கும் காலையில் நான் 11 மணிக்கு ஃபஸ்ட்டு அந்த வீடியோ எடுத்தேன். அப்போ எடுத்தது இது. இப்போ நான் இந்த வீடியோ மணி வந்துட்டு 10 ஆகுது. பட் உங்களுக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 5 வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட இந்த அக்குமுலேட்டிவ் டெல்டா வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ கடைசியாக ஒரு 5:30 மணிக்கு மேலே 5:45க்கு க்ரீனாக உங்களுக்கு பாசிட்டிவாக மாறி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரிக்கு நமக்கு குழு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதே டயத்தில் இங்கே பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்துட்டு இந்த க்ரீனுங்கிறது கிட்டத்தட்ட பல தடவை 15 மினிட்ஸில் உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 4 நாளாக வந்துட்டு இந்த ஏரியாலேயே அக்குமுலேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த ஜோனு தான் இதுக்கும் உள்ளே தான் அக்குமுலேட் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ திருப்பி நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்குமா, இல்லை இதுக்கு பிறகு மேலே தான் போகுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். கரெக்டாக நீங்கள் டயத்தை இந்த டேட் இங்கே வச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக கீழே வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி. ஸோ இந்த 5 மணி கேண்டிலில் நமக்கு இங்கே ஒரு குழு இருக்குதான்னு பாருங்கள். ஸோ ரொம்ப கிளியராக வந்துட்டு இங்கே ஒரு குழு நமக்கு கிடச்சிருக்கு. என்ன குழு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி உள்ள கேண்டிலில் 503 செல் பண்ணியிருக்காங்க ஹெவியாக. ஓகே, ஸோ 2333 வேல்யூமும் நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து கீழே இறங்கிட்டே வந்தது. ஸோ இந்த ஒரு 5 மணி கேண்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 312 வேல்யூம் வந்திருக்கு இந்த கீழே உள்ள இடத்துல. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்போர்ட்டில் உள்ள ஜோனில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு க்ரீனாக எங்கேயுமே ஒரு இம்பேலன்ஸ்டாக அந்த ஒரு கேண்டில் எல்லாமே ரெட்டாக தான் இருக்குது பாருங்கள். மேலே ஃபுல்லாக 423 384 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல மாத்திரம்தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஒரு 449 இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்துட்டு 440க்கு. ஸோ இதெல்லாம் என்ன உங்களுக்கு குறிக்குதுன்னா, பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க, மாறப்போகுது. பட் இருந்தாலும் இப்போ நம்ம கண்மூடித்தனமாக இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ இங்கே எப்படி கீழே வந்துட்டு இந்த அக்குமுலேட்டிவ் டெல்டா வந்துட்டு உங்களுக்கு நமக்கு க்ரீனாக மாறுதோ அப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ இதை நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக 5:45 பார்த்தீங்கன்னா 206 பாசிட்டிவில் உங்களுக்கு காட்டுது. ஸோ இந்த ஒரு கேண்டிலே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ட்ரி எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு கேண்டில். ஸோ இது உங்களுக்கு என்ன பண்ணணுன்னாக்க, இது உங்களுக்கு உடச்சிரும், மேலே போகாது அப்படிங்கிறத நமக்கு காட்டும். சரி, ஓகேங்க, இதை தான் நாங்கள் கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து இந்த இதை உடச்சிட்டுனா மேலே தானே போகுது எங்களுக்கு தெரியுமே, நாங்கள் இந்த இதை பார்க்குறதுல என்ன யூஸு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுதான் ஒரு வித்தியாசம். நார்மலாக கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து என்ட்ரி எடுக்கிறவங்க வந்துட்டு இதை பிரேக் அவுட் பண்ணி உடச்ச பிறகு தான் இந்த கேண்டிலில் என்ட்ரி எடுப்பாங்க. அதாவது 5:30 மணிக்கு தான் உடச்சிருக்கு. ஸோ அதுக்கு பிறகு இவங்க இந்த இம்பேலன்ஸ் எங்கேயாச்சும் விட்டுரு போயிருக்கானா அந்த இடத்துல வந்தால் தான் அவங்க என்ட்ரி எடுப்பாங்க. பட் இவங்களுக்கு பார்த்தா அவங்க என்ட்ரி கொடுக்கவே இல்லை. அதுக்கு பிறகு ஒரு 7:15க்கு தான் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு, அதுவும் 760ல். பட் நம்ம இந்த ஃபுட் பிரிண்ட் சார்ட் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்துட்டு என்ட்ரி எங்கே கிடைக்கும்னு சொன்னால் இந்த 751லேயே நமக்கு என்ட்ரி கிடச்சிரும். அதாவது 2751லேயே நமக்கு என்ட்ரி கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துலையே நமக்கு என்ட்ரி கிடச்சிரும். இது மேலே தான் போகிறான்னு நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இந்த ஃபுட் பிரிண்ட் சார்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். நான் காலைல தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு பிறகு பாருங்களேன், ஃபுல்லாக வந்துட்டு இது அப்படியே க்ரீன்லேயே தான் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் கீழே உள்ளதை பாருங்கள், செம்ம க்ரீனிஷாக தான் அது போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இது வந்துட்டு இன்னும் மேற்கொண்டு அது மேலே தான் போகும். ஸோ இது எப்போ நமக்கு ரெட்டாக மாறுதோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம செல் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு யூரோ யூஎஸ்டி பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ நான் அந்த யூரோ யூஎஸ்டி பற்றி இன்றைக்கி நான் 3 என்ட்ரி எடுத்தேன். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட $30 பக்கம் ப்ராஃபிட் வந்தது. ஸோ அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் யூஏ தமிழன்னு நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.